ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் மொத்த வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ ஒன்று கொண்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இயல் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? பெருவாயின் முள்ளியார். ஒப்புரவு என்பதன் பொருள் என்ன? பிறருக்கு உதவி செய்தல். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது? கயத்தூர். நட்டல் என்பதன் பொருள் என்ன? நட்பு கொள்ளுதல். ஆசாரக்கோவை என்பதற்கு டேஸ் என்பது பொருள். நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசாரக்கோவையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 100. பண் என்பதன் பொருள் என்ன? இசை. பார் என்பதன் பொருள் என்ன? உலகம். திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படும் தினம். தை 2. மாடு என்ற சொல்லின் பொருள் என்ன? செல்வம். அறுவடை திருநாள் எந்த மாநிலத்தில் லோரி என்று கொண்டாடப்படுகிறது? பஞ்சாப். திருவள்ளுவர் ஆண்டு டேஸ் நாளில் தொடங்குகிறது. அதாவது திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னா தை 1, திருவள்ளுவர் தினம் அப்படின்னா தை 2. அதாவது ஆண்டுங்கிறது எப்போவுமே 1லேருந்து தான் தொடங்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்கழி மாதத்தின் இறுதி நாளில் கொண்டாடப்படுவது எது? போகி பண்டிகை. அறுவடை திருநாள் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் டேஸ் என்று கொண்டாடப்படுகிறது. மகர சங்கராந்தி. அறுவடை திருநாள் குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் டேஸ் என்று கொண்டாடப்படுகிறது. உத்தராயன். மாமல்லன் என்று அழைக்கப்படுபவர் யார்? நரசிம்மவர்ம பல்லவன். நரசிம்மவர்ம பல்லவனின் காலம் 7ஆம் நூற்றாண்டு. ரதக்கோவில் என்று அழைக்கப்படுவது எது? மாமல்லபுர கடற்கரை கோவில். சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்? 4. 4 வகை சிற்பங்களும் காணப்படும் ஒரே இடம் எது? மாமல்லபுரம். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் எது? மாமல்லபுரம். மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை? 8. இதோட இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.